சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் பேசுவதால் பயனில்லை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க ஈரோடிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு ஈரோடு மனவளக்கலை மன்றத்தின் கீழ் சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். மனவளக்கலை ஆன்மீக கல்வி முறையில் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்ஏ முடித்துள்ளார்கள். தற்போது ஈரோடு அறிவு திருக்கோயிலில் திட்ட அலுவலராக பொறுப்பேற்று தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். ஆழியாறு வழியே இந்நிலை வழியாக பல சிந்தனை உரைகளை அம்மா அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை பேசுவதால் பயனில்லை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரியா கேக்குதாங்கம்மா? சரியா இருக்குங்கம்மா, கேக்குது. வீடியோவும் சரியா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி எம்முள் இருந்து எம்மை ஈர்த்து காத்து வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கும் இருவால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி வரவேற்று இந்த நல்லதோர் சிந்தனையான பேசுவதால் பயனில்லை என்ற தலைப்பில் நம் குருமகான் நினைவில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது மிகச் சிறப்பான நல்லதொரு கவியில் ஆரம்பித்தார்கள். பிழை போக்கி தரம் உயர்த்தி அப்படின்னு நம்ம மனவளக்கலையினுடைய முக்கியத்துவம். அதில் மகரிஷி அவர்கள் நமக்கு எப்படி உடற்பயிற்சி, தவப்பயிற்சி, காயகல்வ பயிற்சி எல்லாம் கொடுத்து அந்த பயிற்சிகளை சிறப்பாக செய்ய வைத்து அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக உலக மக்கள் அனைவரும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதன் மூலமாக உலகம் முழுவதும் நல்ல ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு பயிற்சிகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. மகரிஷி கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். பேசுவதால் பயனில்லை இல்லையா? நம்ம மகானவர்கள் நினைத்தார்கள். எப்படி நினைத்தார்கள்? உலக அமைதி வேண்டும், உலக அமைதி வேணும் வேணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா கிடைக்காது. அப்ப அந்த உலக அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சிந்தனையில் எண்ணினார்கள். அதனுடைய விளைவு தன்னுடைய உடலை ஒரு ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தி மகரிஷி அவங்க ஏதோ புக்ல பார்த்தது, கேட்டது, படிச்சதை வச்சு இதெல்லாம் செஞ்சா கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத போல சொல்லல. மகானவர்கள் எதையெல்லாம் கடைபிடித்தார்களோ, எதையெல்லாம் அவர்களால் மிகச் சிறப்பாக கடைபிடிக்க முடியுமோ அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து அனுபவித்து அதனுடைய அனுபவங்களை தொகுத்து நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க மனவளக்கலையின் மூலமாக. அவருடைய ஒரு வாழ்க்கையவே முழுமைக்கும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. தன்னலம் சிறிதும் கருதாமல், தன்னை பற்றி சிந்திக்காமல் அவர்களுடைய உடலை, அவர்களுடைய சிந்தையை இந்த உலகத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். அது எவ்வளவு பெரிய விஷயம். மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அத சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலைங்க. மகரிஷி அவங்களுடைய வாழ்க்கை துணைவி அன்னை லோகாம்பாள் அவர்கள் உண்மையிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மகரிஷி என்றால், நம் மகானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அன்னை லோகாம்பாள். ஏன்னா அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்கள் நம் மகரிஷி, நம் மகானின் எண்ணத்தை மிகச் சிறப்பாக புரிந்ததனால், அறிந்ததனால் நம் மகான் அவர்களுக்கு
முழுமையாக அர்ப்பணித்து அதை அப்படியே மகரிஷிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மகரிஷி அவங்க கேக்குறாங்க, எல்லாம் இந்த பயிற்சிகளை மிகச் சிறப்பாக வடிவமைத்த பின்னாடி கேக்குறாங்க, இனி முழுமையாக என்ன நான் உலகத்துக்காக சமர்ப்பணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்னு சொல்லி அன்னை லோகாம்பாள் கிட்ட கேட்கும் பொழுது அன்னை அவர்கள் சொன்னார்களாம், உலகத்திற்காக உங்களை நான் அர்ப்பணித்து விட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மகரிஷி அன்னை லோகாம்பாள் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? இந்த பயிற்சிகளை முழுமையாக சமுதாயத்துக்கு கொண்டு போகும் பொழுது தன்னுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய முழுமையான அந்த அக்கறையை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவுபடலாம். ஆனா அந்த குறுகிய நிலையில் இல்லாமல் உலகமே எனது குடும்பம், உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்ற பெரு நோக்கில் நாம் அந்த பயிற்சி முறைகளை கொண்டு செல்லும் பொழுது, ஏன்னா 2 பேரை கவனிக்கிறதானா சரியா கவனிச்சிடலாங்க. நம்ம வீட்டுக்கே விருந்தினர் வராங்க, ஒரு 2 பேர் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோங்க, நல்ல தடல் படலா கொஞ்சம் எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அழகா செஞ்சு சாப்பாடு படுத்தி திருப்தியா அவங்களை அனுப்பிச்சுடுவோம். இது நாம நிறைய பேரை கூட்டி வச்சு நாம சாப்பாடு பண்ணணும், விருந்து பண்ணணும், உபசரிக்கணும்னா முழுமையாக அவங்கள ஒவ்வொருவரையும் நம்மளால உபசரிக்க முடியுமா, மனம் கோலாம கொடுக்க முடியுமா தெரியல இல்லையா? ஒரு சிறு ஃபங்க்ஷன் வீட்டுல வச்சுக்கிறோம்னு வைங்களேன், அதுல எத்தனை மனக்கசப்புகள், எத்தனை சங்கடங்கள் வருகிறது. அதே போல குரு அவர்கள் இந்த குடும்பத்தை கவனிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகமே தன்னுடைய குடும்பமாக நினைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தன்னுடைய பிள்ளைகளாக கருத்தில் கொண்டு அன்னை அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளைங்க, எந்த ஒரு பெற்றோருக்கும் ஆசை என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும் என்பதுதான் பெற்றோர்களுடைய ஆசை. அந்த ஆசை மகரிஷி அவர்களுக்கு வருகிறது. உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அமைதியாக வாழ வேண்டும், அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் மட்டுமே அது சாத்தியம் என்ற எண்ணத்தில் அன்னை அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நான் முழுமையாக என்னை உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளவிருக்கிறேன், அதற்கு உன்னுடைய அனுமதி தேவை. மகரிஷி மனைவி கிட்ட என்ன கேக்குறாங்க? அனுமதி கேக்குறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி நான் இதைத்தான் செய்ய போறேன்னு நினைச்சிருந்தா அன்னை லோகாம்பாள் மனம் ஏதோ, அவர் முழுமையாக அவரும் ஒரு மிக பெரிய உலக நல தொண்டர்னு தான் சொல்லணும் அன்னை லோகாம்பாளையும். ஆனாலும் ஒரு பெண்மைக்கே உள்ள குணம் என்னன்னா, தன்னுடைய கணவன் தனக்கு முழுமையான ஒரு உரிமை இருக்கணும், முழுமையான ஒரு உரிமை தன்னுடைய கணவருக்கு இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் கொஞ்சம் ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டுதானே இருக்கும். அப்ப நான் உலகத்துக்காக நான் செய்ய போறேன் அவ்வளவுதான் சொல்லி இருந்தா அன்னை லோகாம்பாள் கிட்ட ஒரு சிறு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மகரிஷி அனுமதி கேக்குறாங்க. அப்ப பெண்ணின் பெருமையை பற்றி பேசுவதற்கு மகரிஷி பேச மட்டும் செய்யலைங்க, அவங்க வாழ்ந்து காட்டின விஷயத்தை தான் நமக்கு கவிகளாக கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையை தான் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பேசிக்கிட்டே இருந்தா பயன் இல்ல, அது பேச்சு எதில் இருக்கணும்னு சொன்னா செயலில் இருக்கணும். சொல்லுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இல்லாமல் சொல்லும் செயலும் இணைந்து சரியாக இருந்தால் அங்கு அவருக்கும் நன்மையை விளைவிக்கும், அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை விளைவிக்கும். அன்னை லோகாம்பாள்கிட்ட அப்படி கேட்டதுனாலதான் அன்னை லோகாம்பாள் என்ன சொல்றாங்கங்க, உலகத்துக்காக உங்களை அர்ப்பணிச்சுட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, உலகத்திற்காக உங்களை அர்ப்பணிச்சுட்டேங்கிறாங்க. அப்போ அவர்கள் இருவரும் அந்த வாழ்ந்து குடும்ப அமைதி அப்படிங்கிற ஒரு தலைப்பு நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்கன்னா, கேட்டது பார்த்தது படிச்சது வச்சு இப்போ நாமன்னா மன்னிக்கணும், என்னைய வச்சு நான் சொல்றேன். இந்த சிந்தனை உரைகள் எல்லாம் மாற்றும் பொழுது மகரிஷியுடைய கருத்துக்களை தான் சொல்லுகிறேனே தவிர அதில் சிலவற்றை என்னால் முழுமையாக கடைபிடிக்க முடிகிறது, சிலவற்றை நிச்சயமாக
என்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லும் பொழுது சிலவற்றை என்னால் கடைபிடிக்க இயலவில்லை. அப்போ அது பேசிக்கிட்டு இருக்கிறதுல பயன் இல்ல. அதை என்ன செய்யணுங்க, அதை மகரிஷியுடைய கருத்துக்களை முழுமையாக என்னுடையதாக என்னுடைய வாழ்க்கையாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கும் பொழுது என்னுடைய மனதில் முழுமையான மனநிறைவு, எந்த நேரத்திலும் சலனமில்லாத ஒரு மனநிலை இருக்கணும்னா நாம பேசிக்கிட்டு இருக்கிறதால மட்டும் இல்லைங்க, நாம செயலில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மனநிறைவு. அதைத்தான் பேசுவதால் பயன் இல்லை. மகரிஷி அவர்கள் ஒரு கவில மிக அழகாக சொல்லுகிறார்கள், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வித்தை என்றால் பிரம்ம வித்தை. பிரம்ம வித்தைங்கிறது என்னதுங்க, இறைவனை பற்றிய தன்மைகளை உணர்வது இல்லையா. மகரிஷி இறைநிலையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சுத்தவெளின்னு அதை தான் சொல்றோம், அததான் பிரம்மம்னு சொல்றோம். தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் எல்லாவற்றிற்குள்ளாகவும் காணக்கூடிய காட்சி பொருட்கள் அத்துணையிலும் இருக்கக்கூடியவன் இறைவன். அதனாலதான் மகரிஷி அவர்கள் அவங்க காலில யாரையும் விழறது இல்லை. ஏன்னா நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், ஏன்பா ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்துக்கணும், கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாராங்க. ஒரு மிகப்பெரிய குருமகான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அத அவரு செயல்ல காமிச்சிருக்கிறார். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. நாம வேதாந்தத்தை பற்றி பேசிக்கொண்டு இருந்தால் மட்டும் அந்த பிரம்ம வித்தை நம்முடையதாக ஆக்க முடியாது. அத்துவிதமான அவன் என்றுமான, அத்துவிதம்னா என்ன, இறைவன் ஒருவனே. துவைதம்ங்கிறது ரெண்டு, இறைவன் வேறு நாம் வேறு. அத்வைதம் அப்படிங்கிறது இறைவன் ஒன்றுதான், அதே இறைவன் அதே பூரண பொருள் எல்லாவற்றிற்குள்ளும் எல்லாருக்குள்ளாகவும் எல்லா தோற்ற பொருட்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடியது அதே இறைவன் தான். அத சொல்றது அத்விதம். அத்விதமான அவன் என்றுமான அணு முதலாய் அண்ட கோடிகளாய் தாங்கும் சுத்த வெளி. அணு முதலாக, இப்ப அததான் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் இருக்கக்கூடியது எது, பஞ்சபூதங்கள். அதே பஞ்சபூதங்கள் என்னுள்ளாகவும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளாகவும் அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பௌதீக பொருள்கள், 5 பௌதீக பொருள்கள் இருக்கக்கூடியது எல்லாவற்றிலும். இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று கூடியும் குறைந்தும் இருக்கும் பொழுது சில பொருள்கள் தோற்றங்களாக மாறுகிறது. அத மகரிஷி அவர்கள் அந்த பிரம்மஞானத்தில் மிகச் சிறப்பாக கொடுத்திருப்பார்கள். அணு முதலாய் அண்ட கோடிகளாய் தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய். சூன்யம்ங்கிறது என்னதுங்க, ஒண்ணுமே இல்லாதது, வெற்றிடமாய் நின்று தன் சுக்குமமாய் அனுபவத்தில் நிறைந்து நிற்கும். வெளியில சுத்த வழியாக இருக்கக்கூடியது, அந்த சுத்த வழி சூழ்ந்து அழுத்தக்கூடிய தன்மையில் இறை துகள்கள் ஆகிறது. அந்த இறை துகள்கள் தான் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, அணுக்களாக தோன்றி அதை ஈர்த்தும் அதே போல வெளிப்படுத்தியும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது ஒரு மூலகங்களாக மாற்றம் பெறுகிறது. அணுன்னு சொல்லும் பொழுது அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு இல்லையா. அந்த நியூட்ரானாக இருக்கிறது எது, சுத்த வழி. அதை சுற்றிலும் எலக்ட்ரான், புரோட்டான், இப்படி ஒவ்வொன்றாக அணுக்களாக ஒன்றோடு ஒன்று இணைந்து, நாம உதாரணத்துக்கு சொல்லணும்னா தண்ணிய சொல்றோம், வாட்டர் இல்லையா. அதை என்ன சொல்றோங்க, 2 ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஆக்சிஜன் மூலக்கூறும் இணைந்து என்னதுன்னு தண்ணின்னு கிடைக்குதுன்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி பல மூலகங்கள் ஒன்றிணைந்துதான் எதுவாக மாறியது அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களாக மாறியது. அந்த பஞ்சபூதங்கள் எதுவாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் பெரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடியது, அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மலைகள், முகடுகள் இப்படி எல்லாம் வந்து ஓர் உயிர்ல இருந்து 2 உயிர், 3 உயிர், 4, 5, அடுத்ததாக அந்த 5வது அறிவு படைத்த அந்த விலங்கினம் வரைக்கும் வந்த அந்த அணு, அந்த சுத்தவெளி, அந்த இறைநிலை, அந்த சூன்யம் இப்படி வந்துகிட்டே இருக்கிறது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு வந்த பாதையை திரும்பி பாக்கு, நான் எங்க இருந்து வந்தேன் இல்லையா. இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணிக்கிட்டே போறேனே, எதுக்காக டிராவல் பண்ணிட்டே போறேன், நான் என்னோட இடத்தை அடையணும்ல. அந்த இடத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கும் பொழுதுதான் அது 6வது அறிவு படைத்த மனிதனாக
ஆறாவது அறிவு படைத்த மனிதனாக வெளிப்படுகிறது அதே இறைநிலை. அப்போ அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது தான் அந்த முழுமையான அறிவு. தன்னுடைய மூலம் எங்கு இருக்கிறது, அந்த மூலத்தை எவ்வாறெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை அந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதரிடம். அதை சிந்தித்து உணர்ந்த பெரியவர்கள், உணர்ந்த மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை அவர்கள் எவ்வாறெல்லாம் உணர்ந்தார்களோ அந்த உணர்ந்த நிலையை என்ன செய்தாங்க, அப்ப எடுத்து சொன்னாலும் பல பேருக்கு புரியறதில்ல. அப்ப புரியிற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து நிறைய கவிகளாக நமக்கு எழுதி வைத்து விட்டார்கள். எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நான் புரிஞ்சுக்கிட்டதோ உங்களுக்கு எடுத்து சொல்லி பாக்குறேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்ல உங்களுடைய காலம் முடிஞ்சிடுச்சுன்னா கூட நான் ஏட்டுச்சுவடல எழுதி வச்சுட்டு போயிடுறேன். இத நிச்சயமா உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய காந்தத்தின் மூலமாக வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததியினர் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் அந்த பிரம்ம வித்தையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்ங்கிறதுக்காக அவர்கள் உணர்ந்தவற்றை மிகச் சிறப்பாக நமக்கு வழிகாட்டிகளாக எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் மகரிஷி அவர்கள் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் செய்து அந்த உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். எப்படி? அதை போதனை மார்க்கமாக இல்ல, எல்லோரும் அதை எழுத்து வடிவில் எழுதி வைத்து விட்டார்கள். மகரிஷி அவர்கள் அதை மிகச் சிறப்பாக நாம பேசிக்கிட்டே இருந்தாங்க, பயன் ஆகாது. நாம சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்கிறவங்களும் கேட்டுக்கிட்டே என்ன செஞ்சிடுவாங்க, அப்படி அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கால தாமதமாகணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிர் இருக்கும் பொழுதே, இந்த உடலை இந்த உயிர் எடுத்திருக்கும் பொழுதே எவ்வளவு அவர்களால் உணர்ந்து கொள்ள இயலுமோ, எவ்வளவு அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உணர்வதற்கு எப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்க முடியும். இப்போ பழங்கள் இருக்கு, உடலுக்கு நல்லது சொல்றாங்க, பழத்தை சாப்பிடு, வேண்டாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டாம், உடலுக்கு தீங்கிழைக்க கூடிய பானங்களை குடிக்காதீங்க, அதுக்கு இயற்கையான பழங்களை எடுத்துக்கோங்கன்னா நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, அந்த பழங்களை கடிச்சு சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதை யாரு இப்ப மாதிரி எல்லாம் உடைச்சு எங்க சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு முத்தாய் எடுத்து நாம பிரிச்சு வச்சு சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு. அத நல்ல அழகா ஜூஸா பண்ணி குடுத்துட்டா என்ன பண்ணுவாங்கங்க, சரி குடிச்சுக்கலாம், கடகடன்னு குடிச்சுக்கலாம். ஜூஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதே போலதான் மகரிஷி நம்ம மனிதர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொண்டு, ஒரு பெற்ற தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொண்டு எப்படி எந்த வடிவத்தில் குழந்தைங்களுக்கு உடலுக்கு நல்லதுன்னு கொடுத்தா குடிப்பாங்களோ, இத சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க, இது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல, ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஆனா இதை எப்படியெல்லாம் உருமாற்றி கொடுத்தால், எப்படியெல்லாம் உருமாற்றி கொடுத்தால் அவர்கள் உண்பார்களோ அதை ஒரு தாய் என்ன செய்வானா சிந்திப்பாங்க. எப்படியா தாயோடைய எண்ணம், தன்னுடைய குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதை எந்த வடிவில் கொடுக்கணுங்கிறத யோசிப்பா. யோசிச்சு அந்த வடிவில் கொடுப்பது போல நம் குருமகான் அவர்கள், நம் முன்னோர்கள் எழுதிய விஷயங்கள், முன்னோர்கள் சிந்தித்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த எண்ண அலைகளை தன்னுடைய சிந்தையால் ஈர்த்து அவர் என்ன பண்ணினாருங்க, அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது மகரிஷி அவர்கள் நமக்கு தீட்சை கொடுக்கும் பொழுதே நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய மன அலைச்சல் வேகம் பீட்டா வேவ்ல இருக்கும், பீட்டா வேவ், ஆல்பா வேவ் இல்லையா, தீட்டா டெல்டா வேவ்னு போகும் பொழுது அந்த டெல்டா வேவ்ல எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தனக்குள்ளாக தோன்றும். ஏன்னா நானும் இருக்கிறது எங்கன்னா அந்த இறைநிலைக்குள்ளதான், எல்லா கருத்துக்களும் இருப்பதும் இந்த பிரபஞ்சத்தில் தான் இல்லையா. அப்ப தன்னுள் இருக்கக்கூடியதும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியதும் எதுனா அதுதான். அப்ப அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க மகரிஷி அவர்கள், எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இதை எப்படியெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமோ, ஒரு தாய் குழந்தைக்கு நல்ல உணவை எப்படியெல்லாம் வடிவமைத்து கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கும்ன்றத செய்து பார்த்துட்டு அதை கொஞ்சம் தன்னுடைய வாயில போட்டு பார்ப்பாங்க. ருசி சரியா இருக்கா, இந்த ருசியோட குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிடுமா,
முதல்ல யாரு கொஞ்சம் அவ தாய் சுவைத்து பார்க்கிறார். அதே போலங்க, அதே போல நம் மகான் அவர்கள் என்ன பண்ணினாங்க, நிறைய உணர்ந்த மகான்கள் எழுதிய கவிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை எப்படியெல்லாம் கொடுத்தால் தன்னுடைய குழந்தைங்க அதை கொஞ்சம் பின்பற்றி அவர்களும் அந்த மன நிறைவை, தான் வந்த நோக்கத்தை, தன்னுடைய மூலத்தை உணர அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு அதை மிகச் சிறப்பான பயிற்சி முறைகளாக அந்த ஜூஸ் போல நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய உடற்பயிற்சியும் பாருங்க, 8 வயதுல இருந்து 80 வயது வரைக்கும் யாரு வேண்டுமானாலும் சிரமம் இல்லாமல் செய்யலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் அல்ல. அந்த நிலையில நமக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அந்த தவ பயிற்சியும் பாருங்க, ஏன்னா உடலை சரியா வச்சிருந்தா மட்டும் பத்தாதுங்க. உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை உணர்வதற்கு இந்த உடலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த உடலை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த உயிரும், பாதையை காமிக்கக்கூடிய அந்த மனதும் செம்மையாக இருக்க வேண்டும். அதற்காக என்ன பண்றாங்கன்னா, மனச ஒருநிலைப்படுத்தி அந்த அமைதி நிலைக்கு கொண்டு போனா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை மிகச் சிறப்பாக உணர முடியும். இல்லைன்னு சொன்னா இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 புலன்கள் வழியாக மனதை வெளியில கொண்டு போகும் பொழுது தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கங்க, இந்த 5 மெய்வாய், கண், மூக்கு, செவி இதன் மூலமாக திரிந்து அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய, வெளிப்புறத்தில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை தன்னுள் திருப்பி அகநோக்கு பயிற்சியின் மூலமாக தவ முறையை எளிமைப்படுத்தி கொடுத்தார்கள். நாம நினைக்கலாம், நம்மளுடைய முன்னோர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லோரும் தவம் செய்தார்கள் தானே, அவர்கள் செய்த தவத்தை இன்று நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டு நம்முடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக சரியாக செய்து கொண்டு நம்மளால அந்த தவ வாழ்க்கையில் ஈடுபட முடியுமாங்க? அதுவும் குறிப்பாக பெண்களால் இயலுமா அப்படின்னு சொன்னா, முன்னாடி உள்ள காலகட்டத்தில் மந்திர உச்சாடனங்கள் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுப்பி கொண்டு வருவதற்கு பல வருடங்கள், அத்தனை வருடங்கள் பொறுமையாக இன்றைய இயந்திர காலகட்டத்தில் நம்ம இருக்க முடியுமா? அப்ப இக்காலத்திற்கு ஏற்ற முறை வேண்டும். அதுவும் மகரிஷி அவர்கள் என்ன பண்ணினார்கள், பெண்களுக்கு குறிப்பாக வேணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை அதிக அளவில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெண்களுக்கு இருக்கு. அதே போல அந்த பெண்மை அப்படின்னு சொன்னா மென்மையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இயல்பு அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கே கிடைக்கக்கூடிய ஒரு பலன் எப்படியெல்லாம் கொடுக்க முடியும். ஒரு பெண் சமைக்கும் பொழுது எதை யோசிப்பாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு உள்ள அத்துணை பேர்களுடைய மனோநிலையை கருத்தில் கொண்டு சமைப்பால். அதே போல அந்த பெண் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த குடும்ப உறுப்பினர்கள், அந்த நபர்களை எல்லாம் எப்படி தன்னால் முடிந்த அளவு அமைதிப்படுத்த முடியும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால பெண்களுக்கு அதிகமாக இந்த தவ வாழ்க்கை வேணும்னு நினைச்சாருங்க. அப்போ இந்த அத போல பெண்களால இருக்க முடியுமானா நிச்சயமா முடியாது இல்லையா? அப்ப அந்த பெண்களும் சிறியவர்களும் அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இன்று ஏடு தூக்கி செல்லும் சிறுவன் தான் நாளைய நாடு காக்கும் காவலன். சோ நம்ம பெரியவங்களை மட்டும் மனதில் வச்சுட்டு இந்த பயிற்சி முறைகளை கொடுத்தால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டிதான் அவங்களுக்கு வெளியில வரும். அதுக்குள்ள அவங்களுக்கு முதுமை அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களால சிறியவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு சிரமமான ஒரு காரியமாக போய்விடும். அப்போ 14 வயசுல எப்போ உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி கொஞ்சம் மூலாதாரத்திற்கு போயிருச்சோ அந்த மாற்றங்கள் குழந்தைகளுக்கு எப்பொழுது எண்ணத்திலும் மனதில் ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே அந்த குழந்தைங்களுக்கு அந்த கருவை மாற்றி அமைத்து அப்போதே அவர்களுக்கு அந்த தவ வாழ்க்கைனா என்ன,
அப்படிங்கிறத கொடுத்துடணும்னு மகரிஷி அவர்கள் அதற்காக மிகச் சிறப்பாக வடிவமைத்த பயிற்சிகள் தான் நம் மனவளக்கலையினார். நம் மனவளக்கலை அப்படிங்கிறது எல்லோரையும் கருத்தில் கொண்டு, எல்லா தேசத்தவரையும் கருத்தில் கொண்டு, எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் மனோநிலைகளை கருத்தில் கொண்டு வடிவமைத்த பயிற்சிகள் தான் மகரிஷி அவர்கள். அப்ப உலக அமைதி வேணும் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் பயன் வராதுங்க. அந்த உலக அமைதி ஏற்படுவதற்குரிய செயல்பாடு எப்படி இருக்கணும், அந்த செயல்பாடைத்தான் மனவள கலையின் மூலமாக நம் மகான் அவர்கள் தவ பயிற்சியாக, உடல் பயிற்சியாக, சரி மனமும் உடலும் சரியாக இருந்தாலும் அந்த உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தியையும் சரியாக சிறப்பாக வைச்சிருக்கணுங்கிறதுக்காக மிக அழகாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுதான் காய கல்ப பயிற்சி முறை. இந்த பயிற்சிகளை எல்லாம் நமக்கு சிறப்பாக வடிவமைத்து அதை அவர்கள் செய்து பார்த்து, ஏன்னா சொன்னா மட்டும் பத்தாது, சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும். தான் செய்து பார்த்து, கடைபிடித்து செய்து பார்த்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. ஏன்னா யோகாசனங்கள் சில அது பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அதே சமயம் சில ஆசனங்கள் செய்யும் பொழுது சிற்சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த மாதிரி சின்ன உபாதைகள் கூட உடலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் மிக எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆசனம் செய்தா மாற்றாசனம் செய்தாக வேண்டும். ஆனா மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த உடற்பயிற்சி முறைய நாம செய்யும் பொழுது யாரோ விருந்தினர் வராங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நாம பயிற்சிய பாதியிலே நிறுத்திட்டு எழுந்திருக்கணும்னா கூட எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத அளவுக்கு நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாரே. அப்ப உலக அமைதியை பற்றி பேசும் பொழுது உலக அமைதி வரணும்னா உடல், ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய உடலும் மனதும் உயிரும் சரியாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எந்த விதமான ஒரு சின்ன உபாதைகள் கூட வரலைங்கிறப்போ அவர்கள் எளிமையாக கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அவங்க கிட்ட ஒரு மாற்றம் வரும் பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் செய்வாங்க. அவங்களை சார்ந்தவர்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய நட்பு வட்டங்கள் அனைவரும் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையும். இப்படியே விரிஞ்சுதான் என்ன ஆகணும்னா தனி மனித அமைதி குடும்ப அமைதியாக, குடும்ப அமைதி சமுதாய அமைதியாக, அது ஊர் உலகம் அளவுக்கு மாற வேண்டும். அப்படிங்கிறத மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி தான் செய்தவற்றை நமக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அததான் சொல்றாங்க, சுத்த வழி சூன்யமாய் நின்று தன் சுக்குமமாய் அனுபவத்தில் நிறைந்திருக்கும். நம்ம மகரிஷி அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் உருவாவதற்கு காரணம் என்னன்னா, இந்த சுத்த வழியில் இருக்கக்கூடிய அந்த சூன்யத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை தன்னுடையதாக ஆக்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் சூட்சுமமாய் அனுபவத்தில் நிறைந்து நிற்கும் தத்துவிதத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தையது. இது எதுங்க? தன்னை அறிந்த வித்தையது, தர்க்கம் வேண்டாம். இதுல எந்த விஷயமும் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது இல்ல. ஏன்னா சில மகான்கள் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்களுடைய பாடல்களை எல்லாம் படிச்சோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் எழுதிய பாடல்கள் கொஞ்சம் கருத்து மாறுபாடு இருக்கும். அவங்க ஞான நிலையை எட்டின பின்னாடி எழுதக்கூடிய பாடல்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதக்கூடிய பாடல்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கருத்துக்களில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னு சொன்னா முதல்ல ஆரம்பத்துல பாடின பாடல்கள் எல்லாம் இறைவனை போற்றி துதி பாடல்களாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த ஞான நிலையை எட்டிய பிறகு அவர்களுடைய கவிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இறைவன் அப்படிங்கிறது வெளியில இல்லப்பா, நமக்குள்ளதான் இருக்குது, அதை உணர்த்தக்கூடிய விதத்தில் அந்த ஞான பாடல்களாக இருக்கும். ஆனா மகரிஷி அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து சொல்லக்கூடிய அந்த ஞான களஞ்சியம்,
பாகம் 1, 2 இது ரெண்டையும் நாம படிச்சு பார்த்தோம்னா தெரியுங்க. ஆரம்பத்துல என்ன சொன்னாரோ அதேதான் கடைசி வரைக்கும் சொல்றார். ஏன்னா இந்த சூட்சுமமாய் இந்த சூன்யத்தில் இந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தை ஆக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஆக்கி கொண்டு அதை அவர்கள் பழக்கப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்கி அதைத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு பயிற்சி முறைகளாக வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். இந்த பிரம்ம வித்தை, அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லுவது எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் உயர்வான வித்தை. அத நாம வேதாந்தம் பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அததான் வள்ளலார் ஒரு இடத்துல சொல்றாருங்க, கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே. கண்டதெல்லாம் அனித்தியமே, நாம கண்ணால பார்க்கிறது எல்லாமே இல்ல, கேட்டதெல்லாம் பழுதே, அதுல குறைகள் இருக்கும். கற்றதெல்லாம் பொய்யே. நாம படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல முழுமையாக உட்கருத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்குமானா நாம சொன்ன மாதிரிதான் நிறைய சித்தர்கள், அதற்காக நான் எந்த சித்தரையும் நாம குறையா சொல்லலைங்க, அவர்கள் அந்த காயாகி கனியாகி வந்த நிலை. மகரிஷி அப்பயே ஆரம்பத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, மகரிஷியுடைய தாய் தந்தையர்கள், மகரிஷி அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா தூய்மையானவர்கள். யாருக்கும் சிறிதளவு கூட துன்பம் தரக்கூடாத ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தவர்கள். முடிந்தவரை தன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், உதவி செய்ய தன்னால் எதையெல்லாம் முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய மனோநிலையில் இருந்தவர்கள் மகரிஷியை பெற்றோர்கள். அப்ப அவர்களுடைய அந்த வழித்தோன்றல் எப்படி இருப்பார்? ஆரம்பத்திலே அந்த இறைநிலையை பற்றி, ஏன்னா இறைவனுடைய தன்மை அப்படிங்கிறது எது? அன்பு கருணை. அன்பு கருணை இருக்கும் பொழுது தன்னை பற்றி தன்னுடைய நலத்தை மட்டுமே கருதாது தன்னை சார்ந்தவர்களுடைய நலத்தை கருதுபவர். தன்னை சார்ந்தவர்களுடைய நலத்தை மட்டும் கருதுபவர். அந்த நிலையில இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தை தன்னை சார்ந்தவர்களை மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் என்னுடைய வீடு, இந்த பிரபஞ்சமே என்னுடைய வீடு, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்பவர்கள் வசிப்பவர்கள் அத்துணை ஜீவ ராசிகளும் நான் எப்படி வந்தேனோ இந்த பிரபஞ்சமே என்னுடைய வீடு அப்படிங்கிற நிலையில அங்க இருந்து என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து நான் வந்த மாதிரிதான் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தான் அனைவரும், என்னுடைய பிள்ளைகள் தான் அத்துணை பேரும். அப்ப அவ்வளவு பேரும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழணுங்கிற அந்த சிந்தனை சிறு வயதில் இருந்தே வந்ததனால், சிறு வயதில் இருந்தே உணர்வாக வந்ததால் ஏற்பட்ட எண்ணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதை தன்னகத்தை ஈர்த்து அத நமக்கு பயிற்சிகளாக வடிவமைத்தார்கள் இல்லையா? அததான் சொல்றாங்க, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்ற. அப்ப நாம கேட்கறது பாக்குறது எல்லாத்தையும் வச்சுட்டு நாம ஒவ்வொன்னையா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோங்கிறதா இருக்கு. அப்போ நிறைய விஷயங்களை கேட்கறதல்ல அந்த ஞானம்ங்கிறது, நாம எந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறோமோ அதை பொறுத்துதான் வாழ்க்கை இல்லையா? அததான் சொல்றாங்க, யோகம் அப்படிங்கிறது என்னன்னா சித்தத்தில், யோகம் என்பது சித்தத்தில் எழும் சலனங்களை நிறுத்துதல் யோகம் அப்படிங்கிறாங்க. யோக சாஸ்திரம் சொல்லக்கூடியது என்னன்னா, யோகம் அப்படிங்கிறது சித்தத்தில் எழும் சலனங்களை நிறுத்துதல். சலனங்களை எப்ப நாம நிறுத்துவோம்? நாம கொஞ்சம் மோன நிலையில் இருக்கும் பொழுது சித்தத்தில் எழக்கூடிய சலனங்களை நிறுத்த முடியும். எவ்வாறு நிறுத்த முடியும்? அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு அகத்தாய்வு பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க. நாம துரிய தவம் செய்து நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கணும். கவனிக்கும் பொழுது எழக்கூடிய எண்ணங்கள் சரியான எண்ணங்களா,
இந்த எண்ணங்களை நான் செயலுக்கு கொண்டு வரும் பொழுது எனக்கு நன்மையாக அமையுமா, என்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையாக அமையுமா? இத ஃபில்டர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனதில் எழக்கூடிய சலனங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய சலனங்கள், அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய சலனம் அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் இருந்து இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இதன் மூலமாக உள் சென்ற அந்த எண்ண அலைகள், அந்த சலனங்கள் குறைத்து கொண்டே போனோம்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம், நம்முள் இருக்கக்கூடிய அந்த உரு பொருள் என்ன ஆகும்னா அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு கண்ணாடி இருக்குதுங்க, ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில புதுசா இருக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா தூசு படிஞ்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சரியா தெரியாது. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியாக தெரியாது, ஏன்னா தூசு பிடிஞ்சிருக்கு, வேற ஏதோ ஒரு கலர் கோட்டிங் இருந்ததுன்னா தெரியாது. அதே போல நாம புறத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் அலைகள்னால உள்ள அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, அந்த அன்பும் கருணையும் சில வேளைகளில் நம்ம இடமிருந்து சரியான முறையில் வெளிப்படாம இருக்கு. அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் சலன ஏற்படாத வகையில் மனதை அடக்கினால் அது யோகம். அந்த இடத்துல ஒரு புத்தருடைய கதைய நாம சொல்லலாம். ஒரு துறவி இருந்துட்டு போய் கேக்குற, சுவாமி நான் என்னைய உணரணும்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குற. ஒரு 4 துறவிகள் போறாங்க, போய் ஒரு மகான்கிட்ட கேக்குறாங்க, புத்தரா யாருன்னு எனக்கு சரியா தெரியலைங்க, கேக்குறாங்க. கேட்கும்போது அவரு சொல்றாரு, அப்படியா, நீங்க உங்களை பத்தி உணரணும்னு நினைக்கிறீங்களா, ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி வாங்க இருங்க, ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமாவது பேசாம இருக்கணும். 4 மாசமா அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 2 மாசம் நீங்க பேசாம இருங்க, பேசாம இருந்தா எனக்கு சொல்லிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. பேசாம இருந்தா நான் உங்களுக்கு அந்த ஞானம்னா என்ன, இறைவன்னா என்னங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் துறவிகளும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேடுதல், இயற்கையை பற்றி ஒரு உண்மை நிலை நமக்கு தெரியணுங்கிற ஒரு தேடுதல் இருக்கு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருக்கும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் அடிக்கிறாங்க. இவங்க கேக்குறாங்க 4 பேரும் போய், நான் ஞானத்தை பத்தி போதைக்க சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாருங்க, நீ பேசாம இரு அப்பதான் நான் சொல்லுவேங்கிறாரே அப்படின்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க நீ பேசாம இரு அதுக்கப்புறம் சொல்றாரான்னு பாப்போம் இருங்கிறாங்க. சரின்னு இவங்க 4 பேருக்கும் ஒரு குடில ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. அங்க போய் உட்கார்றாங்க. வெளிச்சத்துக்காக மெழுகுவர்த்தியும் கொடுக்க சொல்றாரு. அவருடைய சீடரை விட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் கொடுத்துடுறாங்க. மெழுகுவர்த்திய பொருத்தி வச்சாச்சு நைட்டு இரவுல. அப்ப காத்துல கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா மெழுகுவர்த்தியோடைய அந்த தீபம் ஒளி வெளிச்சம் கொஞ்சம் அசைது, அங்க அசைது அணையிற மாதிரி இருக்கு. முதல்ல இருக்கிறவர் சொல்றாரு, இப்போ மெழுகுவர்த்தி அணைஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. 2வது உள்ளவர் சொல்றாரு, அட மெழுகுவர்த்தி இப்போ அணைஞ்சிருமோன்னு சொல்றியே, நாம பேசா நோன்புல இருக்கிறோம், நாம தான் பேசக்கூடாதுல்ல, நீ ஏன் பேசுறங்கிற. 2வது உள்ளவரு என்ன சொல்றாருங்க, நாம பேசக்கூடாது நீ ஏன் பேசுறங்கிற. 3வது துறவி சொல்றாரு, இவங்க 2 பேரும் இதை ஆர்கியூ பண்ணும்போது 3வது உள்ளவர் சொல்றாரு, எதுக்காக நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கோபம் வருது, ஏன்னா இவர் பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. கூட இருக்கிறவங்க பேசும்போது இவருக்கு டென்ஷன் ஆகுது, எதுக்காக நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறாரு. 4வது உள்ளவர் சொல்றாரு, ஹஹா அழகா நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டீங்க, ஆனா நான் மட்டும்தான் பேசலைங்கிறாரு. இவருக்கு மத்தவங்க மேல ஒரு ஏளனம் வருது, நான் மட்டும்தான் பேசல. இத நல்லா கவனிச்சு பாருங்க, இது உறுத்துறது நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயம். பேசா நோன்பு, மௌனமா இருக்கணும், மௌன நிலையில இருக்கணும். அப்ப மௌன நிலையில இருக்கும்போது மெழுகுவர்த்தி அணையுது அணையலைங்கிறத வாட்ச் பண்றாரு. அது லேசா ஆடும் போது இவருக்கு ஒரு பயம் வருது. என்ன சொல்றாருங்க, ஐயோ மெழுகுவர்த்தி அணைஞ்சிடும் போல, அங்க உறுதித்தன்மை இல்ல,
நாம பேசா நோன்பு இருக்கிறோம், பேசக்கூடாதுங்கிற ஒரு உறுதிப்பாடு இல்ல. ரெண்டாவது உள்ளவர் என்ன சொல்றாரு? அட நாம பேசக்கூடாது இல்ல, நீ ஏன் அதை மறந்துட்டேன்னு கேக்குறாரு. ரெண்டாவது உள்ளவர் என்ன? அவரு மௌனம் இருக்கணும். சரி, அவரு சொல்லிட்டாரு. இவர் என்ன நினைக்கிறாரு? நீ மறந்துட்டியா? மத்தவங்கள குற்றம் காணக்கூடிய ஒரு தன்மை. ரெண்டாவது உள்ளவருக்கு என்ன வருதுங்க? மற்றவரிடம் குற்றம் காணக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. மூணாவது துறவி பாக்குறாரு, அவருக்கு கோபம் வருது. இவங்க நம்ம பேசாம இருக்கணும்னு மௌனமா இருக்கணுங்கிற நிலையில இவங்க பேசிட்டு இருக்கிறாங்களே, ஏன் பேசுறீங்க அப்படின்னு கோபமா கேக்குறாரு. அப்ப இவருக்கு கோபம் வருகிறது இல்லையா? நாலாவது உள்ளவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பேசிட்டீங்கப்பா, நான் மட்டும்தான் பேசல. அங்க என்னங்க வருது? ஆணவம் வருது. நான் மட்டும் சரியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம். ஆனா உண்மையிலே என்ன? அவரு பேசிட்டார் இல்லையா? அப்ப இந்த 4 பேரும் பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பேசிறாங்க. இதே போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. நாமளும் மௌனம் இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல தெரியும் இல்லையா? அப்ப பேசா நோன்பு அப்படிங்கிறது வாய் பேசுறது மட்டுமல்ல, வாய் பேசாம இருக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய மனம் முடிந்த அளவு பேசாம இருக்கணும். அதுதான் கீதையில ஒரு இடத்துல சொல்றாங்க, உண்ணா நோன்பு இருக்கிறதுங்கிறது முக்கியம் அல்ல, உண்ணா நோன்பு இருக்கிறதுங்கிறது முக்கியம் அல்ல. ஐயோ நான் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, யாராவது சாப்பிட சொல்றாங்க, நமக்குள்ள ஒரு பயம் வருது. இல்லங்க நான் இன்னைக்கு உண்ணா நோன்பு இருக்கிறேன், சாப்பிட்டேன்னா சாமி குத்தமாயிடும், வேண்டாம். இது இல்ல உண்ணா நோன்பு. சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட இயலாமல் இருப்பதுதான் உண்மையான உண்ணாவிரதம்ங்கிறாங்க கீதையில. அதே போல மௌன விரதம் அப்படிங்கிறது வாய் மூடி மௌனிப்பது மட்டுமல்ல, அந்த பேசணுங்கிற ஒரு எண்ணம், உள்ளுணர்வு கூட வராமல் இருப்பதுதான் மௌனம். அததான் சொல்லுவாங்க, நாம் பேசாது இருக்கும் பொழுது இறைவன் நமக்குள் இருந்து பேசுவான். இறைவன் நமக்குள்ள இருந்து பேசும் பொழுது எது சரி எது தப்புன்னு தெரியும். அததான் என்ன சொல்றாங்க? மனசாட்சி, இன்டியூஷன் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரணும்னா நாம கொஞ்சம் மௌனமாக இருப்பது, அத பழகுறதுக்கு தான் நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மௌன காலங்களை அடிக்கடி நீங்க கடைபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சித்தம் இந்த புலன்கள் வழியாக போகாமல் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணர்வதற்காக திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை உணர்வதற்கு எதையெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ, எது எல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கழித்து கொண்டே போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை நமக்கு வெளிப்படும். இதத்தான் பேசுறதுனால பயன் இல்லை, நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பயன் இல்லை, கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கேட்டுட்டு மட்டும் போறது பயன் இல்லை, கேட்டுட்டு அதை நம்முடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்ப கேட்கறதுனால பயன் இல்லையா? அப்ப நான் ஏன் கேட்கணும்னு நாம நினைக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையாக கூட இருக்கலாம். ஒரு கிராமம், ஒரு வயதான மூதாட்டி. அந்த மூதாட்டி என்ன பண்றாங்க? தினம் கதா கலாட்சேபம் கேட்கறதுக்கு போறாங்க. தினமும் போய் கேட்டுட்டு வராங்க, நல்ல விஷயங்களை கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல உள்ளவங்க கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க? அது என்னமோ சாமி தெரியாது, நான் போய் உட்கார்ந்தேன், கேட்டேன், நல்லா இருந்தது, நான் வந்துட்டேன். இப்படி பல நாட்கள் கழிகிறது. அவங்க சொல்றாங்க, நீ தினம் போறேன்னு சொல்ற கதா கலாட்சேபம் கேட்கறதுக்கு, ஆனா கேட்டா ஒண்ணுமே சொல்ல தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நல்ல அழுக்கு கூடைய கையில கொடுத்துட்டாங்க கேட்டவர்கிட்ட. இத போய் கடலை நீ ஒருத்தரும் முக்கிட்டு வந்துடணும், முக்கிட்டு வரும்போது என்ன செய்யக்கூடாது, கூடையில அழுக்கு இருக்க கூடாதுங்கிறாங்க பாட்டி. இவரு சொல்றாரு, இது எப்படி இவ்வளவு அழுக்கு இருக்கிற கூடைய ஒரு தடவை நாம முக்கி எடுத்துட்டு வந்தா அழுக்கு போயிடும்னு எப்படி சொல்றீங்க? பாட்டி சொல்றாங்க, நீ முதல்ல போயிட்டு வாப்பா, அப்புறம் பாக்கலாம் அப்படிங்கிறாங்க.
இவரும் போய் முக்கிட்டு வந்துட்டாரு. அழுக்கு இருக்கு, அப்படியேதான் இருக்கு. அடுத்து பாட்டிகிட்ட காமிக்கிறாரு. பாட்டி சொல்றாங்க, இல்ல நீ அடிக்கடி போய் முக்கி முக்கி எடுத்துட்டு வா, இப்படி பல நாட்கள் செய்ய அப்படிங்கிறாங்க. அடிக்கடி போய் அவரு போய் ஆத்துல தண்ணியில நல்லா முக்கி எடுத்துட்டு வர வேண்டியது. அப்ப போக 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 என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடையில இருக்கக்கூடிய அழுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டத்துல கூட பழிச்சுன்னு ஆயிடுது. பாட்டி சொல்றாங்க, ஒரு தடவை முக்கிட்டு வந்தா மட்டும் அழுக்கு போகாது. அதே போல நான் எத்தனை பிறவிகள் எடுத்தேன்னு தெரியல, அத்தனை பிறவிகள்ல நான் சேர்த்து வச்ச பாவங்கள் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி போய் 1 மணி நேரம் நான் போய் உட்கார்ந்துட்டு வர்றேங்கிறப்போ அந்த 1 மணி நேரத்தில் வேண்டாத சிந்தனைகள் எதுவும் எனக்குள்ள போக போறதில்ல, வேண்டாத செயல்களை எதையும் நான் செய்ய போறதில்ல, வேண்டாத வார்த்தைகள் என் வாயின் மூலமாக வெளியில போகல. அப்ப இதன் மூலமாக நான் அந்த 1 மணி நேரம் பாவத்தை நான் சேர்த்துக்கல, அதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை என்னுடைய மனதிற்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்படியே நான் தினமும் அனுதினமும் கேட்க 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 என்ன ஆகும்னா, நான் செய்யக்கூடிய வினைகள், தேவையில்லாத வினைகள் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நல்ல விஷயங்களை என்னுடைய கருமையத்துக்குள்ள கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் அதை செய்யறேன். அதே மாதிரிதான் நம்ம மனவளக்கலையில் மகரிஷி அவர்கள் கிட்ட கேட்டாங்களாமா, சுவாமிஜி நான் அகத்தாய்வு பயிற்சி எது வரைக்கும் செய்யணும்? மகரிஷி சொன்னாங்களாம், உடல்ல உயிர் எது வரைக்கும் ஓடிட்டு இருக்கோ அது வரைக்கும் நீ செய்யணும்னாங்களாம். சத் சங்கங்கள் கூட நமக்கு அதுக்குதாங்க. நம்ம மனவளக்கலை மன்றங்களில் எல்லா ஊர்களிலும் அந்த சத் சங்கங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எல்லாம் போய் நாம நிறைய கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கருமையத்திற்குள்ளாக ஒரு தூய்மை ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த 1 மணி நேரம் நமக்கு ஒரு புண்ணிய காலமாக மாறும். அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை நாம கேட்கிறோம். முதல்ல காதை கொஞ்சம் என்ன செய்யலாங்க, திறந்து வைக்கலாம். திறந்து வச்சாலும் நமக்கு ஃபில்டர் பண்ண தெரியணும். தேவையான விஷயங்கள் உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் நாம க்ளோஸ் பண்ண முடியாது காதை. ஆனா அதை முழுமையாக உள் வாங்கி கொள்ளாமல், கேட்டும் கேட்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காதது மாதிரி இல்லையா? அப்ப ஒரு தடவை போனாலும் ஒரு தேவையில்லாத ஒரு பதிவை உண்டு பண்ணதான் செய்யும். ஆனா அது மேல் மனதோடு போய்விடும். நாம அழுத்த பதிவாக அதுக்கு கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்களுக்கு நாம அழுத்த பதிவாக கொடுக்கும் பொழுது பேசுறதுனால மட்டும் பயன் இல்லைங்க. அதை என்ன செய்யணுங்க, நம்ம மகான்கள் சொன்ன விஷயங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம கொஞ்சம் கடைபிடித்து கொண்டே சென்றால் நிச்சயமாக நாம் எதை நோக்கிய பயணத்திற்காக பயணிக்கின்றோமோ வாழ்க்கையில் அதை நாம் அடைய முடியும். பாரதி கேட்டாராங்க, ஒரு குள்ளச்சாமியார் ஒருத்தர் போறாரு, அது எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். அந்த குள்ளச்சாமியார் போகிறப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட ஓடி போய் கேக்குறாரு. முதல்ல அவர் பைத்தியக்காரர் மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. பாரதிக்கு இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஈர்ப்பின் மூலமாக போய் கேட்கிறாங்க, எனக்கு ஞானத்தை போதிங்கன்னு கேக்குறாரு. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவரை சட்டைய பண்ணல போயிடுறாரு. திரும்ப ஒரு நாள் என்ன, இன்னைக்கு எப்படியாவது வர தப்பிக்க விடக்கூடாது, கேட்கணுங்கிறார். போய் கேட்கணுங்கிறப்ப அவர் என்ன பண்றாருங்க, ஓடுறாரு. ஒரு இடத்துக்கு ஓடுறாரு, குள்ளச்சாமி ஓடுறாரு. இவர் பாரதி எப்படியாவது அவரை பிடிச்சு போய் ஞானம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும், இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவரை ஓடுறாரு, விட மாட்டேங்கிறார். இவர் தான் நமக்கு ஏற்ற குருவாக கூட இருக்கலாம்னு ஓடுறாரு. ஓடுனா ஒரு பாலடைஞ்ச குட்டிச்சோவரு கிட்ட ஓடி போய் நிக்கிறாரு. அந்த குட்டிச்சோவரை பாக்குறாரு அந்த குள்ளச்சாமியார். பாரதிக்கு புரியுது, நமக்கு உபதேசம் நடக்குது அப்படிங்கிறது. குட்டிச்சோவரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் போறாரு, மேல சூரியனை பாக்குறாரு. கீழே கிணத்துக்குள்ள சலனம் இல்லாத, அந்த யாரும் யூஸ் பண்ணாத கிணறு, தண்ணி சுத்தமா இருக்கு, அதையும் பாக்குறாரு. மேல சூரியனை பாக்குறாரு, அந்த கிணத்துக்குள்ளையும் பாக்குறாரு. கிணத்துக்குள்ள பார்க்கும்போது சூரியனோட பிம்பம் தெரியுது. தலையாட்டிட்டு போயிட்டாரு குள்ளச்சாமியார்.
இவருக்கு புரிஞ்சுடுச்சு பாரதியார், நமக்கு கிடைத்த உபதேசம், நமக்கு நம்முடைய குரு கொடுத்த உபதேசம் இதுதான் புரிஞ்சுடுச்சு. இவரும் எனக்கு உபதேசம் கிடைச்சிடுச்சுன்ட்டு போறார். என்ன உபதேசம்? மண்ணுதான் சுவரா மாறிச்சு. பல நாள் சுவராக இருந்தாலும் கடைசியில என்ன ஆகுதுங்க? அது மண்ணாகத்தான் இருக்கு. அது அதனுடைய இயல்புல மாற்றம் இல்லை. அதே போல மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ அனுபவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் தன்னுடைய மூலம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, அந்த சுத்த வழிங்கிறது அது நமக்குள்ள இருக்கு. அதை பார்க்கணும் இல்லையா? தன் நிலை மாறாத நிலை வேண்டும். தன்னுடைய நிலை என்ன? அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் வாழ வேண்டும். அடுத்த உபதேசம் என்ன? மேல சூரியனை பாக்குறார். சூரியனை மேல பார்த்து கும்பிடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள காமிக்கிறார். அது எப்படிங்க? சலனம் இல்லாத கிணறு. அதுல என்ன தெரியுதுங்க? பிம்பம் தெரியுது. சூரியனுடைய பிம்பம் தெரியுது. அப்ப மேல இருக்கிறவன் தான் எங்க இருக்கிறான்? கிணத்துக்குள்ளயும் இருக்கிறான். அதே போல உன்னை படைச்ச இறைவன் உனக்குள்ளயும் இருக்கிறான். உபதேசம் முடிஞ்சுடுச்சு. அத பிடிச்சிட்டு பாரதி வரார். இது மாதிரி தாங்க நம்ம மகான்கள் நிறைய பேரு உபதேசம். நம்ம மகரிஷியை கூட சொல்லுவாங்க. கோடி சுவாமிகளுக்கும் மகரிஷிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கோடி சுவாமிகள் சொல்லுவாரா, சில நாள் திடீர்னு சொல்லுவாரா, இன்னைக்கு உலகம் வருதுன்னு வாரா. கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்களா, என்ன உலகம் வருதுன்னு புலம்புறாருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மகரிஷி வருவாராம். ஏன்னா மகரிஷியுடைய நோக்கம் என்னங்க? உலக அமைதி. அப்ப இவங்களுக்குள்ள வாயில பேசிக்கிறாங்களான்னா இல்லைங்க. பேசுறதுனால பயன் இல்ல. அந்த மௌனத்தின் மூலமாக இவருடைய எண்ணங்கள் அவருக்கும், அவருடைய எண்ணங்கள் இவருக்கும். இப்படிதான் நிறைய நாட்கள் நிறைய நபர்களுக்கு தீட்சை முறைகள் கூட அவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கறதானா, கொடுக்கிறவங்களும் அந்த நிலையில இருக்கிறாங்க. ஆனா அதை ஏற்பவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதே நிலையில் இருக்கும் பொழுது அது சித்திக்கும். நாம சலனப்பட்டு இருக்கும் போது கிடைக்கிறது இல்லை. அப்ப நாம மனதில் இருக்கக்கூடிய சலனங்களை குறைத்து கொண்டே போனால், மகரிஷி துரியாதீத தவத்துல சொல்றாங்க இல்லையா, என்னோட முதுகுல ஏறிக்கோங்க, நான் கூட்டிட்டு போறேன், என்னோட ஆற்றலோடு உங்களை கூட்டிட்டு போறேன்னு. அப்ப நாம மகரிஷியுடைய காந்தத்தை முழுமையாக நினைச்சோம்னா அவர் நம்மளை கூட்டிட்டு போவார் இல்லையா? சாமிஜி கடைசி காலத்தில் சொன்னது என்னதுங்க? தவத்திலேயோ தத்துவத்திலேயோ உங்களுக்கு இடையூறு வரும் பொழுது என்னை நினைங்க, உங்களுக்குள்ளாக இருந்து நான் உதவி செய்வேன். அதுதாங்க நிதர்சனமான உண்மை. நாம முழுமையாக குரு மகானை நாம் சரணடையும் பொழுது நாம பேசுறத வேண்டது இல்லைங்க. முழுமையாக நாம் அவரை சரணடையும் போது அவர் நமக்குள்ள இருந்து பேசுவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம். அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர் குரு, அந்த பிரம்மமாகவே வாழ்ந்தவர் குரு. அந்த பிரம்மத்தை நமக்குள்ளாக எல்லோரும் உணரச் செய்வதற்காக வழிகாட்டியாக வந்தவர் குரு. அவருடைய நிலைக்கு நம்ம எல்லாம் உயர்த்த வேண்டும்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பயன் இல்லைங்க. நாம அதை மகரிஷி கொடுத்த வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகளை நம்முடையதாக்கி கொள்ளும் பொழுது, மகரிஷியோடைய கருத்துக்களை நம்முடையதாக ஆக்கி கொள்ளும் பொழுது அந்த நிலையில் நாம் வாழ்வோம். அந்த சலனம் இல்லாத அந்த உண்மை தன்மையில் வாழ்வோம் என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திப்பதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஆழியாறு ஐடி இயக்குநரகத்திற்கும், அதில் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்கள் அனைவர்களுக்கும், இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக செயல்படுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவிடம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களாம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாம் பேசுறதுனாலதான் நாங்க பயனடைகிறோம். சில சமயம் பேச வேண்டாம், சில சமயம் பேசுங்கிறதுக்கு நீங்க நல்ல உதாரணம். ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள். பேச்சு நன்றி. செயலில் இருக்க வேண்டும், அது உண்மைதாம்மா. நீங்க ம். பிரம்ம வித்தை வந்த பாதையை உணர்த்துவதற்கு நம்மள படைச்சாங்க. மனித 6வது அறிவு வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது ஆனா சித்தத்தில் எழும் சலனங்களை நிறுத்துவது யோகம். அதாவது எப்படின்னா, நம்ம நன்மையா தூய்மையா துன்பமா குடும்பத்துக்கு இத்தனையும் சிந்திக்கிற அளவுக்கு நம்ம இருக்கமாமா, இல்ல இந்த 4 மௌன சாமியார் மாதிரிதான் நம்ம இருக்கமா அப்படிங்கிறது தெரியல. இப்ப நீங்க இதுல சித்தத்தில் இருக்கிற எழும் சலனங்களை நிறுத்துவது யோகம். அந்த நிலையை நம்ம முழுமையா பெற எப்படிமா இருக்கணும், இல்ல எப்படி இருக்கோம், இத நீங்க சொன்னாதான் முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அதான் முடிஞ்ச அளவுக்கு நாம நல்ல கருத்துக்களா கேட்டுட்டு நல்ல சிந்தனையோட ஏதோ புக்ஸ் படிச்சுட்டு மகான்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாங்கம்மா, மகரிஷி சொல்ற மாதிரி அகத்தாய்வு மட்டும்தாங்கம்மா. நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணினோம்னா போதுங்கம்மா. ஏன்னா சித்தத்தில் எழக்கூடிய சலனங்களை நிறுத்துவது யோகம். சலனத்தை எப்படி நிறுத்தணும், சலனம் ஏன் வருதுன்னா, எது எல்லாம் எந்தெந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம அதை உணர்வதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த எண்ணங்களை தான் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை நமக்கு எடுத்து காமிக்குதுங்கம்மா. இது எல்லாம் தான் உனக்கு தடையாக இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் வரும்போது இது எல்லாம் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்ப அத நம்ம வரக்கூடிய எண்ணங்களை கவனிச்சுட்டே இருந்தோம்னா போதும். வேண்டாத எண்ணங்களை மகரிஷி சொன்ன மாதிரி கழிக்க தெரியணும். இந்த எண்ணம் இனிமேல் என்னிடம் எழாமல் காப்பேன். மகரிஷியா தான் சொல்றாங்க. ஒரு முறை இல்ல, பல முறை கூற அது கிட்டுங்கிறாங்க. அப்ப ஒரு தேவையில்லாத எண்ணம் வருது, நம்ம ஆராய்ச்சி பண்றோம், அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வந்ததுன்னா நமக்கு துன்பமாக அமையலாம், இல்லைன்னா சமுதாயத்திற்கு துன்பமாக அமையலாம். யாரோ ஒருவருக்கு பாதிப்புன்னா கூட இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன். மீண்டும் ஒரு முறை அதே எண்ணம் வரும். ஏன்னா நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு முறை ஒரு எண்ணம் வந்து விழுந்துடுச்சுன்னா நம்மளுடைய உயிர் சக்தி சுழல்றதுனால திரும்ப மீண்டும் 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 அந்த எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன் சொல்லிட்டோம்னா மறுமுறை அந்த எண்ணம் வரும் பொழுதே என்ன ஆகும்னா அந்த எண்ணமும் சேர்ந்து வரும். என்னிடம் எழாமல் காப்பேன். ஒரு எல்லோ கலர் நூலு அதோட சேர்ந்து இன்னொரு கலர் நூலையும் கோர்த்து விட்டுட்டோம்னா ஊசிக்குள்ள விடும் பொழுது இப்ப எல்லோ கலர் நூல் வரும் பொழுது எந்த நூலும் வருங்குமா, பின்னாடி கட்டின நூலும் சேர்ந்து வரும் இல்லையா? இது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வரும். அப்புறம் அந்த எல்லோ கலர் நூலும் அதுவும் ஒரே அளவுக்கு வரும்போது இது வந்துடுச்சு, திரும்ப எது வரும் அப்படின்னா இன்னொரு கலர் எதுவோ அதுதான் வரும். அதே போல நம்ம பல முறை இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன், அந்த எண்ணம் வர வர சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இந்த எண்ணம் தேஞ்சு போயிடும், வேண்டாத எண்ணம் தேஞ்சு போயிடும். இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன் வந்து நிற்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த எண்ணத்தை கழிச்சுடுவோம், ஒரு நல்ல எண்ணம் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்படி மாற்றலாம் ஒண்ணு. இல்லைன்னா தேவையில்லாத எண்ணம் வரும் பொழுது எது சமுதாயத்திற்கு தேவையோ அந்த எண்ணத்தை அதோட நம்ம சேர்த்து போட்டுடணும். அதுதான் மகரிஷி வாழ்க வளமுடன் வாழ்த்த கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க வையகம்னு வாழ்த்திட்டோம்னா போதும். ஒரு தேவையில்லாத எண்ணம் வருது, அந்த எண்ணம் நமக்கும் நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும், இந்த பிரபஞ்சத்திலும் ஒரு தேவையில்லாத ஒரு அதிர்வலையை கொடுக்கும். அப்போ வாழ்க வையகம்னு சொல்லிட்டோம்னா நமக்கும் அது பாதுகாப்பாக அமையும். இந்த பிரபஞ்சத்திலும் தேவையில்லாத அதிர்வை உண்டு பண்ணியதை அழிக்கக்கூடிய சக்தி ஒரு தேவையில்லாத எண்ணத்திற்கு பல நல்ல எண்ணங்கள் போக போக அது அழிக்கும். அது தேவையில்லாதது கழிய ஆரம்பிக்கும். அப்படிதாங்கம்மா நாம் அந்த சலனத்தை மாற்றிக்கொள்ள இயலும். நன்றிமா, வாழ்க வளமுடன். ஒரு வாரம் அப்படி இருந்தோம்னா ஏதாவது ஒரு நாள் ஓட்ட விட்டுறோமா, அது நானே சொல்றேன், நானே விட்டுருவேன். ஒரு வாரம் இருப்பேன் அப்படியே அமைதியா, ஒரு வாரம் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டுறோமா, அது நம்ம மாறணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. ஏன்னா உடனே மாற்றங்கள் நிகழாது இல்லையாமா, நாம எத்தனை ஆண்டுகள் பழகிய பழக்கம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நம்ம மாற்றம் இருக்குது இல்லையா?
முன்னாடி இருந்ததுக்கு இப்ப மாற்றம் இருக்கு. இப்ப நம்ம உணர்றோம். ஒரு வாரம் நிக்கிறோம், ஆனா ஒரு நாள் தவறோமே, நம்ம உணர்றோம் இல்லையா? அந்த உணர்வே அதை மாற்றி கொடுக்கும். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. பேசி பிரயோஜனம்ல உங்க மாதிரி பேசணும். நன்றி, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரவிச்சந்திரன், ஈரோடு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரை, சிந்தனை. பேசுவதால் பயனில்லை. எதை பேசுவதால் பயனில்லை அப்படின்னா, வேண்டாதவற்றை பேசுவதில் பயனில்லை, ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை நாம் பேச வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக பாரதியாரும் குள்ளச்சாமியாருக்குமான அந்த அந்த உறவு முறை, அந்த நிகழ்வு, அந்த புத்தருடைய ஒரு நிகழ்வு, இப்படி பல விஷயங்களை எல்லாம் தெளிவாக ரொம்பவுமே பயனுள்ள உரை, சிறப்பாகவே இருந்ததுமா. இன்னொன்னு, இப்ப இந்த கேள்வி பதில்ல வரும்போது அது வந்துச்சு, இந்த மௌனமாக இருப்பது சாலச் சிறந்தது. மௌனம் எந்த மாதிரியாக மௌனம் இருக்க வேண்டும்? கருவி வாக்கு மௌனம் மட்டுமே அல்ல, கருவி மௌனம் நோக்கியான ஒரு பயணம், இது இருந்தா தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அம்மா கேள்வி கேட்டாங்க. கிருமானதி அம்மா கேள்வி கேட்டாங்க, அதுலயும் அது வந்துச்சு, அந்த உள்ளடக்கமாக அது வந்ததாக நான் புரிஞ்சுக்கிறேன். சோ ஆக மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. இன்றைய இந்த மாதிரி கேட்கும் பொழுது இந்த மாதிரியான பேசுவதில் பயனுண்டு. அதனால நீங்க இந்த மாதிரி பேசுவோம், இந்த மாதிரி பேசுவதில் பயனுண்டு, வேண்டாதவற்றை பயனில் என்பதாக புரிந்து கொள்கிறேன். சொல்லை விட செயல் முக்கியம். சொல்தான் பல நேரங்களிலே துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ சிறந்த சொல்லையே பேச வேண்டும், சிறந்த வெற்றியை எண்ண வேண்டும். எண்ணம், சொல், செயல், அந்த முத்தொழிலும் மனதில் தான் பிறக்கின்றன அப்படிங்கிற மகரிஷியினுடைய கருத்தை உள்ளடக்கி உங்களுடைய உரை சிறப்பாக இருந்ததுமா. பாராட்டுக்கள் அம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல கருத்துக்களுமே இருந்துங்க. நாம பிராக்டிஸ்ல இருந்துகிட்டே போன மகான்கள் அந்த நிலையில தானே இருந்திருக்காங்க. நல்ல கருத்துக்களையுமே பேசி காது வழியா கேட்டு அவங்க பயனடையல. இப்ப குலச்சாமி பாரதியுமே எடுத்துப்போமே, உபதேசம் கொடுக்கிறாரு, ஆனா பேசி உபதேசம் கொடுக்கிறாரான்னா இல்ல, அவங்க மானசீகமாக தானே உரையாடிக்கிறாங்க. அந்த நிலையை அடையணும்னா நாம மனசுல சலனம் இல்லாம இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கணேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கணேஷன்மா, சென்னையில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். சுவாமிஜியோட அடிப்படை பயிற்சியில இருந்து அகத்தாய்வு, தவம் மற்றும் மௌனம் வரைக்கும் ரொம்ப கிளியரா அந்த சிஸ்டத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதை நம்ம எவ்வளவு நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைநிலையை உணர்றதுக்கு சீக்கிரமா இருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம எண்ணங்களை தடுத்தாலும் நம்ம படிக்கிற பத்திரிகைகள், டிவியில ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம நாடு ஒரு போர் வேகத்துல இருக்கு. அது ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கன்னா 1960 சைன் பண்ண இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கிறத பத்தி பார்க்கும்போது அதுல இந்தியாவுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 20% வாட்டர் தான் இந்தியா கிடைக்குது. அன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல, அன்னைக்குள்ள பிரதமர், அன்னைக்குள்ள பாகிஸ்தானோட ராணுவ தளபதியோட போட்ட ஒப்பந்தம். அப்ப இந்தியா கிடைக்கிறது 20%. இதை நம்ம ஒரு தேசிய நீரோடை, பெட்ரியாட்டிசம், அதெல்லாம் வேணும் ஒரு நாட்டு மக்களுக்கு. அப்படி நம்ம உலகத்தையே வாழ்த்துறோம். இருக்கும்போது இதை நமக்கு மைண்ட்ல பார்க்கும்போது ஒரு உணர்வுல இருந்து உணர்ச்சி வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் சுத்தி நான் பாக்குறேன், எல்லா டிவியும் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அங்கெல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா நம்ம மாநிலத்துல மனவளக்கலை ஒரு பக்கம் நிறைய இருக்கு. உலகத்தை வாழ்த்துற மாநிலத்துல இதை பத்தி ஒரு இதுவுமே இல்லை. மக்கள் பூராமே ஒரு சினிமா முகத்திலையும் அதுலதான் ஒரு உணர்வு முகத்துலதான் ஜாஸ்தி இருக்கு. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இப்ப இவ்வளவு நம்ம ஆன்மீகத்துல இருந்து தேசிய நீரோடையும் இல்ல, இதுலயும் இல்ல. சில ஆட்கள் நம்ம மாதிரி ஆளுங்க இதை ஐயோ இந்த மாதிரி போதே, நம்ம மனசு இந்த மாதிரி சலனப்படுது, நம்ம இதை இல்ல பேப்பரே படிக்க கூடாது. அந்த நான் சொல்ற பேப்பர் ஒரு இங்கிலீஷ் ஃபேமஸ் இங்கிலீஷ் டெய்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ற அவனே இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இது 80% நமக்கு இந்தியா வாட்டர் கிடைக்காது. வாட்டருங்கிறது எவ்வளவு உங்களுக்கு தெரியும்,
கோயம்புத்தூர் மாவட்டம் குங்கநாட்டுல வாட்டருங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த வாட்டரை விட்டு கொடுத்தாச்சு. அப்ப நம்ம அதை பத்தி நம்ம வாழ்த்துதான் செய்ய முடியுமா, இல்ல இதெல்லாம் பார்க்க கூடாதா? ஏன்னா நம்ம இறைநிலை பாதைக்கு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு எப்படி வருதுன்னா, நான் நமது நலம் குடும்ப நலம் பாக்குறதுக்கு முன்னாடி நாட்டு நலம் தான் ஃபர்ஸ்ட் நிக்குது. நம்ம தமிழ்நாட்டு நலம் நாட்டு நலம் முதல் நிக்குது தவிர இந்த நலம்லாம் பின்னாடிதான் போகுது. இது கரெக்டான அப்ரோச் தானா? ஏன்னா இது கொஞ்சம் சலனத்தை கொடுக்குது. இது நம்ம இதை படிக்கும் போது நம்ம மைண்ட் பூரா அங்க போயிருது டோட்டலா. ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இதை பத்தி மக்களுக்கு ஒரு சிந்தனை இல்லை, இதை நல்லபடியா நின்று பேசலாம். இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் இதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்களா, அந்த ஒப்பந்தத்தையே திருப்பி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ரெஷர்ல பண்ணல. மேபி அந்த அமைதி வேணுங்கிறதா இந்த இதுக்காக அப்படியே அமைதியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சில இதுல இதே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் சிச்சுவேஷன். சோ நம்ம இந்த மாதிரி என்ன நம்ம ஆன்மீகத்துல போனோம்னா இதெல்லாம் விட்டுறணுமா? இதான் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். விடணுங்கிறது இல்லைங்க. இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதெல்லாம் நீங்க படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா வேண்டாத விஷயங்களை நம்மளுடைய கருமையத்துக்குள்ள கொண்டு போக வேண்டாம். அதுக்கு பதில் இப்படியெல்லாம் இருக்கே, சொன்னீங்க இல்லையா, படிக்கும் போது நம்மளுடைய உணர்ச்சி இப்படியெல்லாம் இருக்கேன்னு ஒரு ஆதங்கம் வருது இல்லையாங்கய்யா. அந்த ஆதங்கத்தை நீங்க எப்படி மாத்திக்கலாம்? நம்ம பயிற்சியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். அப்படி நம்ம நினைக்கிறத விட இது ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக நிகழும். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நிகழும். அதற்குரிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த எண்ணத்தை நீங்க ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல போட்டு வைங்கய்யா. இன்னும் சொல்ல போனால் தவ யோகிகள் தவம் செய்த நிலையில் அந்த ஒரு எண்ணத்தை நாம இந்த பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லோருக்கும் சுமூகமாக எது அமையுமோ அந்த நிலை நிச்சயமாக அமையும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் மலை வாழ்த்தும் பொழுதே, இப்போ ட்ரெயின்ல பஸ்ல கார்ல போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நீர்நிலைகள் வறண்டு இருக்குதுன்னா நம்ம முதல்ல ஆரம்பத்துல பயிற்சி பண்றதுக்கு முன்னாடியும் ஆரம்ப காலகட்டத்திலயும் எப்படி நினைப்போம், ஐயோ நீர்நிலையெல்லாம் வறண்டு போயிருக்கே, இந்த இடத்துக்கு நீரே இல்லாம எவ்வளவு மக்கள் சிரமப்படுவாங்க, இந்த எண்ணம் மனசுல இருக்கும். ஆனா இப்ப எப்படி வாழ்த்த தோணுது அப்படின்னு சொன்னா, இது 2002ல எனக்கு ஒரு பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் ஜி டி கணேசன் ஐயா சொன்ன விஷயம் தான் வாழ்த்தும் பயணம்ல. அப்ப 2002ல கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அப்படி வாழ்த்தினேன்னா கொஞ்ச காலம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நான் பிராக்டிஸ்ல வரும் பொழுது, நம்ம பயிற்சிகள்ல தவம் கொஞ்சம் செய்யும் பொழுது அந்த உணர்வு தட்டுனது. போகும்போது வறண்ட பூமியை பார்க்கும்போது மனசுல எப்படி நினைக்க தோணுறதுன்னா, இந்த இடத்துல நீர்நிலைகள் நல்ல நிரம்பி இருந்ததுன்னா, ஆரோ குளமோ இருக்குதுன்னு வைங்களேன், இந்த ஆறுல இந்த குளத்துல நீர்நிலை நிரம்பி இருந்ததுன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயம் செழிப்பா இருக்கும் இல்லையா? அப்படி செழிப்பா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை அந்த இடத்துல பதிய வச்சிடுறதுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் நிச்சயமாக கலந்து கொண்டுதான் இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய கருமையமும் நம்ம ஒவ்வொருவருடைய கருமையமும் எப்பொழுதும் இணைந்தே இருக்குங்க. அதனால இன்னும் சொல்ல போனா பயிற்சியில இருக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவாங்கயா, ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு நினைச்சா அதை நம்ம திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம நல்ல எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துல பதிய வைக்கலாம். வாழ்க வளமுடனே. நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஆமா, நீங்க சொன்னீங்க மகரிஷி ஒரு குழந்தை, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய பாதுகாப்பாரோ அதே மாதிரி நம்மளெல்லாம் பாதுகாத்து ஒரு நல்ல வழிக்கு இட்டுட்டு போறாரு. அது மனசுலயும் ஆத்மாலையும் நல்லா பதியுதுங்க. அதாவது நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் நமக்கே மனசுல எல்லாம் நல்லா தெரியுது. அப்போ உடல் மனம் எல்லாம் நல்லா தெம்பா நல்லா இருக்கு. ஆனா நமக்கு அறியாமலே நம்ம மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இருக்கும்போது பல சலனங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை நிறுத்த முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் பழையதெல்லாம் ஞாபகம் வருதும்மா. ஏன் அப்படி மௌனமா இருந்தா கூட என்னைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப தன்னை அறியாமலேயே அழுகையா வர மாதிரி தோணுது. அது எப்படி கட்டுப்படுத்துது? அது இயல்புதாமா. அதுதான் சொல்லுவாங்க மகரிஷி, எண்ணத்தை அடக்க நினைச்சா அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்.
அந்த எண்ணம் எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தது, இன்னும் நாம பயிற்சியில இருக்கும்போது அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு சாரரை மட்டும் நம்ம குறை கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப பயிற்சியில இருக்கும்போது அவர்கள் மேல ஒரு 80% தவறு இருந்தாலும் நம்ம சைட்ல கொஞ்சமாவது ஒரு சின்ன தவறு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். அப்ப அதை நம்ம எப்படி மாத்திக்கணும், நம்ம பேசக்கூடிய விதம் எப்படி மாத்திக்கணும், இத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் மௌனம் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் வருதுமா. அப்பதான் ஜாஸ்தி வருங்கம்மா. உண்மை அதுதான், அதிகமா வருது. படுக்கும் போதும் நம்ம அப்படியே அமைதியா படுத்து நனவுல இருந்தா கூட அப்பதான் ஜாஸ்தி, இன்னும் அதிகமா எண்ணங்கள் ஓட்டங்கள் எதோ ஞாபகம் வருது. அப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசை மாத்திக்கணும்னு அப்படியே தோணுது. இப்போ நீங்க ஒரு கதை சொன்னீங்க, ஒரு பாட்டி வந்து டெய்லி சத்தங்கத்தை கேட்டு கேட்டு அது அந்த எண்ணங்க அது ஆத்மால அந்த அழுக்கெல்லாம் ஓட்டல அப்படின்ட்டு இப்போ ஒரு கதை சொன்னீங்க பாருங்க. ஆயா டெய்லி போயிட்டு மத்தவங்க கேக்குறாங்க, அதுக்கு சொல்ல தெரியலன்னு. அதே மாதிரிதான் எங்க வீட்டுல கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியல. டெய்லி எனக்கு மட்டும் புரியுது, நான் திருப்பி அவங்களுக்கு கேட்கும் போது என்னால சொல்ல வரல, சொல்லவும் தெரிய மாட்டேங்குது. அப்ப நீ என்னதான் கேக்குறேன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு புரியுது, உங்களுக்கு சொல்ல வரல. அதுக்கு நான் நினைக்கிறேன், நான் மட்டும் மாறினா போதும் அப்படின்னு நினைக்க தோணுதுமா. ரைட்டுங்கம்மா. இப்ப நீங்க நினைக்கிறது நான் மட்டும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்துல நான் மாறணும், புரியுதுங்களா? நான் மட்டும் மாறணும், மாறினா போதும்னு நினைக்கிறது அதுல கொஞ்சம் ஒரு வேண்டாத ஒரு எண்ணம் கொஞ்சம் இருக்கும். அத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப நான் மாறணும், என்னையே நான் மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? ஆமா, அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க, சரியாயிடுங்கம்மா. ரெண்டாவது, இந்த நிறைய எண்ணங்கள் வர்றத நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. ஒண்ணு, ஆராய்ச்சிக்கு சரியா எடுத்துக்க முடியுதுன்னா ஆராய்ச்சி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா மகரிஷி சொன்ன மாதிரி நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது இல்லையா? அதே போல நித்தியமா மெய்ப்பொருளை இறைவனை நீங்க நினைச்சுக்கோங்க. சங்கல்பம் அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணம் வரும் பொழுது சங்கல்பம் சொல்லுங்க, அருட்காப்பு சொல்லுங்க. அப்ப அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனா மின்னத்துக்கு எவ்வளவோ பரவாயில்லம்மா, இருந்தாலும் நம்மளே மாறிக்கணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அந்த வாழ்த்தும் பயணம் பத்தி நீங்க சொல்லும் போது அம்மா, இப்ப நான் என் கூட சில பேரு, எங்க அம்மாவே சம்டைம் ரொம்ப அந்த உடன்பாட்டு சிந்தனை இல்லாம சம்டைம் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படிமா, சில பேர் ரொம்ப அந்த நெகட்டிவ் சொற்களை ரொம்ப பயன்படுத்துவாங்க, நம்மள பாதிக்கும். இல்லாட்டி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட அது எப்படிமா நம்ம சில ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கிட்ட எப்படி நம்ம வாழ்க்கையில இது பண்றதுமா? நம்ம அவங்கள எல்லாரையும் வாழ்த்த முடியாது இல்லையா? நம்ம தேவையானவங்க, நமக்கு பிடிச்சவங்களே வாழ்த்தலாம். பட் மத்தவங்க அவங்களா திருந்தாதான் நம்ம அது வாழ்த்துறதுனால ஏதாவது உண்மையா பயன் இருக்கா, அதை பத்தி கேட்கலாம் தான் கேட்டேன். நன்றி ஐயா. அந்த மாதிரி உள்ளவங்களதாங்க அதிகம் வாழ்த்தணும். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். மகரிஷி வாழ்த்து சொல்லும் பொழுதே பாருங்க, பெற்றோருக்கு வாழ்த்து, குழந்தைங்களுக்கு வாழ்த்து, உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து, இதை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னல் புரிந்தோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணை உள்ளத்தோடு வாழ்த்துங்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்கள கருணை உள்ளத்தோடு வாழ்த்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள வேண்டியவங்க நினைக்கிறத விட அவங்கதான் அதிகமா நினைப்பாங்க. நம்ம மேல ஏதோ ஒரு கோபம், ஒரு வருத்தம் இருக்கிறவங்க அதிகமா நினைப்பாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணப்பதிவுகள் நமக்கு வந்துகிட்டுதான் இருக்கும், நம்மளுடைய எண்ணப்பதிவுகள் அவங்களுக்கு போய்கிட்டுதான் இருக்கும் இல்லையா? அப்ப அவங்கள நாம இன்னும் நல்லா வாழ்த்தணும் இல்லையா? வாழ்த்த மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அது நம்மள பாதிக்காது. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கலாம் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா தாங்க பக்குவம். இப்ப நான் சொல்றேன்னா என்னாலே முழுமையா அப்படி இருக்க முடியுதானா? நிச்சயமா இல்ல. சில நேரங்களில் பாதிக்கதான் செய்து, ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சியில இருக்க மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதாங்கயா இருக்கு. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சிவசக்தி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
அம்மா உங்களோட சிந்தனைகள் அத்தனையுமே வந்துமா அவ்வளோ ஒரு சிறப்பா இருந்துச்சுமா. ஒவ்வொரு கதையும் சொல்லக்கலையுமா உண்மையிலேயே அந்த கதை ஒண்ணுமே கேட்கக்குள்ள ஒரு உணரக்கூடிய தன்மை கிடைச்சுமா ஒவ்வொரு விஷயத்திலையும். அதுலயும் வந்து அந்த அதுக்கு கூட கதை ஒண்ணு சொன்னீங்கம்மா, உண்மையிலேயே அது சூப்பர் கதை ஒண்ணுங்கம்மா. என்னன்னா நம்மள வந்து இன்னும் நல்லா இது பண்ணிக்கணும், இன்னும் போக போக நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ளணும், இன்னும் நிறைய விஷயங்கள் போகணுங்கிற விஷயத்த சொன்னீங்கம்மா. உண்மையிலேயே அது ஒரு நாள்ல கிடைக்கிற விஷயம் இல்ல, உண்மைதாம்மா. அது ஒரு நாள்ல செஞ்சுட்டு ஒரு நாள்ல தியானம் எடுக்கிற விஷயம் இல்ல என்னங்கம்மா. அந்த விஷயத்த வந்தோம்மா நீங்க அவ்வளவு ஒரு அற்புதமா சொன்னீங்கம்மா. மற்றதுமா அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாதுன்னு சொன்னீங்க தானேம்மா, அது என்னம்மா? சுவாமிஜியுடைய கவிதாமா நித்தியமாம் மெய்ப்பொருளை நினைந்த உள்ளம்னு மகரிஷியுடைய கவியில வரும். அதாவது நீர் நிரம்பி இருக்கிறதுல இப்ப சொல்லுவாங்க இல்லையா, வெற்றிடத்தை காற்று நிரப்பும். ஒரு பாட்டில் தண்ணி இருக்குதுன்னா அதுல பாதி பாட்டில் தண்ணி இருக்கு, மீதம் எம்டின்னு நம்ம நினைப்போம், ஆனா அதுல காற்று நிரம்பி இருக்கும். இது தண்ணி ஃபுல்லா இருந்தது, பாட்டில் மேல வரைக்கும் பாத்திரத்துல மேல வரைக்கும் இருந்ததுன்னா காற்று அதுக்குள்ள புக முடியாது இல்லையா. அதே போல நிச்சயமாய் அந்த இறைவனை எப்பொழுதும் நம்ம சதா சர்வ காலமும் நித்தியமாய் அந்த மனதை நினைச்சு இருக்கும் பொழுது, அந்த இறைவனுடைய சிந்தனையை நாம முழுமையாக நிறைத்து வைக்கும் பொழுது வேண்டாத எண்ணங்கள் வராது. மனசு எப்பொழுதும் ஒரு எண்ணத்தை தான் பிடிக்கும் இல்லையா. அப்போ நல்ல எண்ணங்களை மனசு பிடிச்சிருச்சுன்னா வேண்டாத எண்ணம் வராது. அதுக்குதாங்க அததான் நம்ம பக்தி மார்க்கத்துல முன்னோர்கள் சொன்னாங்க, செஞ்சாங்க. எதை செஞ்சாலும் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி செஞ்சது காரணம் அந்த சரண அடைதல், சரணாகதி அடைவதுமா. சரிங்கம்மா. மத்ததுமா இந்த மௌனம் வந்து தினமும் இருக்கலாமாமா? மௌனம் கிடைக்கிற நேரம் எல்லாம் இருக்கலாங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா அழகா பேசுனீங்கம்மா. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி ஜோசப் தாஸ் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. சரி அம்மா, கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சாந்தி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒவ்வொரு தடவையும் சிந்தனை கேக்குறப்ப எல்லாம் மறந்துடுறோமே நினைக்கிறோம், ஆனா அது கருமயத்துல பதியுதுன்னு சொன்னீங்கம்மா. அது நல்லா இருந்துச்சுங்கம்மா, விளக்கம் சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. இப்ப ஒவ்வொரு பேராசிரியர்களும் கேக்குதாங்களாமா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு உங்களை மாதிரி பேராசிரியர்கள்லாம் கொடுக்கறப்ப எங்களுக்கு நல்ல பக்குவம் அடையிறோம்மா. நாங்க ஒவ்வொரு ஐடி நிறுவனத்திற்கும் நாங்க நன்றி சொல்றோம்மா. இது மூலமா எங்களுக்கு இந்த ஆப்பு மூலமா நல்ல சிந்தனையை கேட்டு நல்ல கருத்துக்களை உள்வாங்குறோம். நல்ல எந்த தப்பான வழிக்கும் போகாதபடிக்கு கருமையத்தை எப்படி தூய்மையா அணிச்சுக்கணும்ன்றத பத்தி பேசுனீங்கம்மா. நல்லா இருந்துச்சுங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா, இப்பதான் கேக்குது, இப்ப சொல்லுங்க. வாழ்க உண்மையிலேயே வந்து வாழ்க வளமுடன். அடுத்த சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். அம்மா உமா மகேஸ்வரி
அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. மகானுடைய தன்மைகளையும் சொல்லி லோகாம்பாள் அம்மையாருக்கு தான் நம்ம முதல் நன்றி சொல்லணும், நம்மளுடைய மகானை நமக்கு கொடுத்ததற்காக இல்லையா. ரொம்ப அதாவது நெகிழ்வான நிலையில அப்படியே கண்களை மூடி கேட்கும் போது அடுத்தடுத்து மகானுடைய பற்றி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மாக்கு ஏதோ வாய்ஸ் சிக்னல் ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைவு செய்துக்கலாங்களாமா? நிறைவு செய்துக்கலாம். ஏதாவது வந்திருக்காங்கம்மா, ராதாம்மா வந்திருக்காங்க, அவங்கள நிறைவாக அவங்களோட நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன் ராதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் உமாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம் அம்மா. சூப்பரா அற்புதமா இருந்துச்சுமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நண்பர்கள் சொன்னாங்கல்ல கருமையத்துல போய் பதியறது நல்ல ஸ்பீச் எல்லாம், அது உண்மைதாங்கம்மா. என்னன்னா சில சமயம் உடம்பு முடியலன்னா மாத்திரை போட்டு படுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படி என்ன மாரி தூங்கிடுவோங்கம்மா. அந்த டைம்ல எல்லாம் அது நமக்கு போய் உள்ள சேருமா இல்ல சும்மா காதல அதான் கேட்கும் என்னங்கிறது நல்ல மைண்டுக்கு போகாது, ஆனா சொல்றது வாங்கிக்க முடியும். பட் என்ன மீறி நம்ம தூங்கியும் தூங்காமலும் இருந்துட்டு இருப்போம்மா. அப்போ அந்த இதை எப்படி எடுத்துக்கிறது, அந்த தன்மையை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா அதுவும் கருமையத்துக்குள்ள போகுமா. தக்க சமயத்துல அது நம்ம கிட்ட வெளிப்படுமா, நமக்கு தேவையான சமயத்துல நிச்சயமா அது வெளிப்படும். ஏன்னா நம்ம கேட்கறது தெரியுது, ஆனா தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியல. கேட்கணும் பட் மாத்திரை போட்டிருக்கிறதுனால சில சமயம் அத மீற முடியாம படுத்துறோம். படுக்கும்போது அது கேக்குது, ஆனா அப்சர்வ் பண்ண முடியல. அதுதான் அந்த தன்மை உள்ள போகுமா அப்படிங்கிறதுக்காக கேட்டீங்கம்மா. கருமையும் உள்வாங்கி இருக்குமா? நிச்சயமா உள்வாங்கி. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. இப்போ ஒரு அம்மா கேட்கவே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுங்கம்மா, அதனாலதான் கேட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நிறைவு செய்து கொள்ளலாங்களாம்மா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிக சிறப்பான நிறைவான உரையை நாங்க இன்னைக்கு கேட்டோம். வாழ்க வளமுடன். நிறைய அன்பர்கள் சாட் பாக்ஸில் அவங்களோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தங்களுக்கு பதிவு செய்திருந்தார்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின்